உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரொம்ப சீரியஸான, மிக முக்கியமான, நம் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, நம் நிம்மதியோடு, உறவுகளோடு, செல்வ வளத்தோடு, குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. அது என்ன காரணம்னே தெரியல. எல்லாம் நடக்கிற மாதிரியே கூடி வருது. கை கெட்டுது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்துட்டே வருது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம் குலதெய்வம் நம்மோடு இல்லை என்பதுதான் அதுக்கான காரணம். அப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியேறி விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு ரெண்டு இருக்கு. முதல்ல அது கூட வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. காலகாலமாக நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம், நாம் அதை தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் குலதெய்வம். இதற்கும் நம்மளுடைய எந்த சாஸ்திரங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப நம்ம எந்த சமூகத்தை சேர்ந்தவரா வேணா இருக்கலாம், ஆனால் அதற்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு குலதெய்வம் காட்டேரி கும்பிடுறவங்க கூட இருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதுல நான் இந்த தாத்பரியத்துல பிறந்தவங்க, நாங்க இப்படி வம்சா வழியா வந்தவங்க, இதுல எதுவும் கிடையாது. பேரியர்ஸே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேவதையை நம்மளை ரட்சிக்கிறது என்று நாம் தீர்க்கமாக நம்புகிறோம். இது எங்கிருந்து வந்தது? இந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா, நாம் இறந்தவர்களை, மரித்தவர்களை வணங்குகின்ற ஒரு மரபு இருந்தது. இந்த கிளிமாஞ்சோரோ படத்துல எல்லாம் அந்த பாட்டு எல்லாம் வரும். சூப்பர் ஸ்டார் எல்லாம் போய் டான்ஸ் விளையாடுவார். அந்த எகிப்திய கலாச்சாரம் நம்ம கிட்ட இருந்து போனதுதான். அந்த எகிப்தெல்லாம் மாண்டவர்களை கும்பிடும் பழக்கம் நம்மிடையே இருந்தது. நம்ம கூட வாழ்ந்த சக வீரர்கள், மதுரை வீரன் ஆகட்டும், ஒண்டி கருப்பு, இதெல்லாம் சக வீரர்கள், நம்முடைய வாழ்ந்த மரித்த வீரர்கள். அவர்கள் இறந்து போற இடத்துல ஒரு நடுகல்லை நட்டு, அந்த நடுகல்ல அந்த மார்பை கீறி, யாரு தமிழ் தாய் தன்னுடைய குழந்தையுடைய மார்பை கீறி அது போல வீரம் வரணும்லாம் வேண்டிப்பாங்களாம். அந்த நடுகள் நட்டு வைத்த இடத்துல இன்னைக்கு கோயில் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் தெய்வம் ஆயிட்டோம். நம்ம தெய்வங்களை வணங்குறோம். எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டனார் தான் இவங்கெல்லாம். சோ அப்ப ஒண்டி கருப்பு, கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், செல்லியம்மன், மாரியம்மன், காளியம்மன், மழை தருபவள், மாறினா மழைன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, நாட்டார் குல வழிபாடுன்னு ஒரு வாரத்துல சொல்லிடுறோம். ஆனா இந்த குலதெய்வங்கள் எல்லாருமே நம் முன்னோர்கள், நம்ம அந்த வம்சாவளியில வந்தவங்கன்னு அர்த்தம். சரி, இதை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல, இவர்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்றால் வீட்டுல என்னென்ன ஆபத்துகள் நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா குலதெய்வ கடாட்சம் இல்லைன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கல்பம் பண்ணும்போது கூட இஷ்ட தேவதாபியோ குலதெய்வதாபியோ நமஹா என்று சொல்லிதான் நம்ம சங்கல்பமே பண்றோம். இந்த குலதெய்வம்ங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவ். சோ வீட்டுல தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கமே இல்லை. கடைசியா நாங்க ஒன்னா இருந்து ரொம்ப வருடங்கள் ஆகுறது சார். அது என்னமோ தெரியல, நாங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு பிரிவு வந்துடுதுன்னா குலதெய்வம் வீட்டில் இல்லை என்று பொருள். அதனால சந்தான பிராப்தியை கூட தடைபடும். சோ அடுத்ததாக, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பவர் பிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கு. வீடு ஒரு இருளோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இருட்டாவே இருக்கு அப்படின்னா வீட்டுல தெய்வ அனுகிரகம் இல்லை என்று பொருள். வாடும் சின்ன சின்ன உயிர்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உயிர்கள் என்ன, மீன் குஞ்சுகள் வீட்டுல வளர்த்திருக்கோம், தொடர்ந்து மீன் குஞ்சு செத்துட்டே இருக்கு. அது என்னமோ காரணமோ தெரியல என்றால் வீட்டுல தெய்வ நடமாட்டம் இல்லை என்று பொருள். நன்றா புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பயமுறுத்தல, உங்கள்கிட்ட ஒரு பேய் கதெல்லாம் சொல்லலை. நான் சொல்றது என்ன அப்படின்னா, சாதாரண விஷயம். சாதாரணமா நம்ம வீட்டுல இதெல்லாம் கவனிக்க தவறுறோம். ஆனா இதெல்லாம் பாருங்க, குமுலேட்டிவா நடந்துகிட்டே இருக்கும். இதுல முடிவுல அதுல உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியும் கொடுக்குறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, உங்கள் வீட்டுல எப்ப பார்த்தாலும் இந்த நம்ம குளியலறையோ அல்லது கழிவறையோ நீர் தேங்கி நிற்கிறது, அல்லது எப்ப பார்த்தாலும் அது ப்ராப்பரா இல்ல, வீடு ஃபுல்லா ஒரு துர்நாற்றம் ஆகிறது என்றால் வீட்டில் தெய்வ சாநித்தியம் இல்லை என்று பொருள். ஏதோ ஒரு காரணம். வீட்டுல ஒரு மங்களகரமான ஃபீலிங்கே இல்லை என்றால் குலதெய்வம் வீட்டில் இல்லை என்று பொருள். கருப்பு நிற பூனை அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஏதோ ஒரு இந்த மாதிரியான பறவைகள்லயே சில சென்சிட்டிவ் பறவைகள்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல இந்த வல்லூர் மாதிரியான பறவைகள்லாம், இதெல்லாம் வீட்டு வெளியே சுத்துது, நம்ம வீட்டை வட்டம் அடிக்குது போன்ற விஷயங்கள் அச்சுறுத்துற மாதிரி. நான் சொல்றது எப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அப்போ உங்க வீட்டுல ஆபத்துகள் என்று பொருள். நன்றாக புரிஞ்சுடும். அப்போ வீட்டு வாசல்ல மாடு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறது, வீட்டுக்குள்ள எந்த ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், செல்ல பிராணிகள் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு வீட்டுல இருக்காங்க. கிளி முட்டையிடுகிறது, கோழி முட்டையிடுகிறது, நாய்க்குட்டிகள்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்கு, வீட்டுல எல்லாம் சந்தோஷமா, வீட்டுல நல்ல குட் வைப் இருக்குன்னு அர்த்தம்.
இதெல்லாம் இருந்தாதான் இந்த உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யும். இந்த உயிரினங்கள் வந்து நம்ம கூட சந்தோஷமா இருக்கும். எப்படி பூகம்பத்தை, நில நடுக்கத்தெல்லாம் இது காட்டுறாங்க, எப்படி பூகம்பத்தை, சீற்றத்தை இதெல்லாம் வந்து இந்த உயிரினங்கள் காட்டி கொடுக்கறதோ, நம்ம வீட்டுல எதுவும் சரியில்லைன்னா இந்த உயிரினங்கள் காட்டி தருமா. பள்ளி மேல போகுது, அது திடீர்னு பார்த்தா இறந்து போய் விழுந்துருது, அல்லது அது வால் கட்டாய் துண்டாய் கீழே விழுந்துருது. இதெல்லாம் சாதாரண விஷயம். சார் கதவை சாத்தும் போது கட்டாயிடுச்சு சார், இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது சார், நீங்க கமெண்ட்ல போடுவீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், இது எப்பயாவது நடந்தா பரவாயில்ல, ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே இருக்கு என்றால் அது ஆபத்து என்று பொருள். பாயிண்ட் நம்பர் 1. தேவையே இல்லாம தீப்பிடிக்குது வீட்டுல என்றால் குலதெய்வம் வீட்டில் இல்லை என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது சாதாரணமா நடக்காது, இதெல்லாம் சென்சிட்டிவா நடந்துட்டே இருக்கு. பூஜை பண்ணும்போது உங்களுடைய அங்கவஸ்திரத்திலேயோ புடவை தலைப்பிலேயோ தீ பிடிச்சிக்கிச்சு, ப்ராப்ளம், கண்டிப்பா ப்ராப்ளம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, எண்ணெய் கொட்டுது, நல்லெண்ணெய் கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, விளக்கேத்துறீங்க, நல்லெண்ணெய் கொட்டிடுச்சுன்னா அது கடுமையான அபசகுணம், வீட்டில் நல்ல ஒரு ஆறா வைப்பு இல்லை என்று பொருள். வீட்டுல எது வேணா கொட்டலாம், பால் கொட்டலாம் சுபசகுணம், அரிசி கொட்டலாம் சுபசகுணம், நல்லெண்ணெய் கொட்டக்கூடாது, கொட்டுச்சுன்னா ப்ராப்ளம். நீங்கள் கனவுகள்ல உங்களை ஒரு மாடு துரத்துவது போல் கனவு வருதுன்னா வீட்டுல குலதெய்வ அனுகிரகம் இல்லை என்று பொருள். முக்கியமா எரும மாடு, முக்கியமா காளை மாடு பெரிய 2 கொம்போட துரத்துது என்றால் வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரி கனவு வருதுன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் என்று பொருள். பாம்பை தொடர்ந்து கனவில் கண்டால் உங்க வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு பொருள். பெரிய அருவியில் மாட்டிக்கொண்டால், இது ஒரு புக்கே எழுதலாம், ஒரு கடல்ல போய் மாட்டிக்கிற மாதிரி கனவு கண்டா, ஒரு சுழல்ல மாட்டிக்கிற மாதிரி கனவு கண்டா, இதெல்லாம் குலதெய்வ அனுகிரகம் இல்லை என்று பொருள். அப்போ இதுல இருந்து சரி செய்ய என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு சரி செய்ய என்ன செய்யணும். இது இந்த குலதெய்வமோ கெட்ட சக்தியோ நல்ல சக்தியோ ஏதோ ஒண்ணு, இது உங்களுக்கு எப்படி மெசேஜ் கொடுக்கும் என்றால் மீடியால மெசேஜ் தருமா. அது என்ன மீடியா? இன்னைக்கு நாள் அது பேரு மீடியா. ஒரு காலத்துல நிழல், ஒரு காலத்துல தண்ணீருடைய பிம்பம், கண்ணாடியோட பிம்பம், இதுல எல்லாம் உங்களுக்கு அதுல மெசேஜ் வருகிறது. நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்ஸ்டால ஏதோ ஒரு பாடல் வருது, ஏதோ ஒரு மெசேஜ் அதுல கன்வே ஆகுது, இதுதான் அது உங்கள்கிட்ட சொல்ல வர்ற மெசேஜ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்கள் செய்த ஏதோ ஒரு விஷயத்தோட அது கனெக்ட் ஆயிருக்கு, அது உங்களுக்கு அது மெசேஜ் பண்ணுவோம். ஏதேனும் ஒரு மெசேஜ் கூட தான் சொல்றேன், வாட்ஸ்அப் வர மெசேஜ் கூட தான் சொல்றேன், அல்லது நீங்கள் பார்க்கின்ற வீடியோக்கள் கூட தான் சொல்றேன், அல்லது நீங்கள் பார்க்கின்ற படங்கள் கூட தான் சொல்றேன். இது ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகும். எந்த விதமான கெட்ட சக்தியோ நல்ல சக்திகளோ ஒரு ஊடகத்தின் மூலம் தான் அது பேசுமா. அது தண்ணீரா இருக்கலாம், நிழலா இருக்கலாம், கண்ணாடியா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அலைபேசியாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். சரி, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க.